குருவே சரணம், குருவே போற்றி. எனது பெயர் விஜய வீரபாண்டியன். ஒரு ஒரு சிறிய பதிவு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு எனது மனதில் உதிக்குது. ஒரு இப்போ நடைமுறை வாழ்க்கையில் எல்லோரும் ஈஸியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த ஒரு தவறும் பண்ணல, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் அநியாயம் பண்ணுறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? புரியல. கடவுள்கிட்ட போய் நொந்துக்கிறாங்க எல்லாரும். கடவுள்கிட்ட போயிட்டு நொந்துக்கிறாங்க. அநியாயம் பண்ணுறவன், தப்பு பண்ணுறவன் எல்லாம் நல்லா இருக்காங்க. நாம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலையை பார்த்துட்டு, வெளியிலையும் போய் வேலைஞ்சிட்டு, குழந்தைங்கள பார்த்துட்டு, அப்போ கூட நிம்மதியாக இருக்கும் இல்லையா இறைவா? ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்ல. உண்மைதான். அப்போது என்னோடய ஆராய்ச்சி கொஞ்சம், எனக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த குருமார்கள் ஆராய்ச்சியும் இணைச்சி ஒரு பதில் கிடச்சிது. என்ன கிடச்சிதுன்னா, இப்போது எதை பற்றியும் கவலைப்படல, யாருனோட நலன்லையும் அக்கறை இல்லை. அவனுக்கு கோயிலுக்கே வரமாட்டான், சாமி போய் கும்பிட மாட்டான். அப்படியே கோயிலுக்கு வந்தாலும் எதையும் கேட்க மாட்டான் கடவுள்கிட்ட. அப்படியே வருவான், 4 பேர் மரியாதை பண்ணுவாங்க. 90 கூட பூசுறதுக்கு அவருக்கு வெக்கமாக இருக்கும். இதே கஷ்டப்படுறான், என்ன பண்ணுறான், 1 மாதம் 2 மாதம் விரதம் எடுக்கிறான், பட்னியாக கிடக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் அவருக்கு நடக்கிறதில்ல. அப்போது இது நம்ம எதனால் நடக்குது அப்படின்ற நம்ம ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் பார்க்கும்போது, நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முன்னோர்கள் காலத்தை அறிஞ்சு தான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. எல்லாம் தெரிந்த நமக்கு இந்த காலத்தை அறிய முடியவில்லை. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, அனைத்து கோயிலுக்கும் போங்க, எதுவுமே கேட்காதீங்க கடவுள்கிட்ட. இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறீங்களா, ஓம் நம சிவாய, அதை மட்டும் சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நல்லபடியாக வைப்பார். சிவன் கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கு போகிறீங்களா, என்ன சுவாமியோ அந்த நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு 90% பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போது உங்கள் வீட்டுக்காரு வேலை இல்லாமல் கஷ்டப்படுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு கோயிலில் போயிட்டு எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டுக்காரு கஷ்டம் இருக்கக்கூடாது, அவருக்கு நிறைய வேலை வரணும், நாங்கள் நிம்மதியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்க கடவுள்கிட்ட. அந்த நாள், அந்த நேரம் சரியில்லாத நேரமாக இருந்தால் நீங்கள் கேட்பது அனைத்தும் ஆப்போசிட்டாக வேலை செய்யும். நல்ல நேரங்களில் கேட்டால் அது சரியான விதத்தில் நடக்கும். இப்போது ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லை, நீங்கள் போய் கெட்ட நேரத்தில் போய்ட்டு எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றிருங்க அப்படின்னா அது நடக்காது. அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரணாகதி. எல்லா கோயிலையும் போய்ட்டு அமைதியாக இருங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த கஷ்டத்தில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் நாமத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருங்க. வெற்றி உங்கள் பக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த பதிவு நல்லா இருந்தால் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். பதிவு நல்லா இல்லைன்னா கட் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க.